சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். என்ன செய்தின்னு நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கேன். நீங்க தான் சொல்லணும். என்ன நீதிமன்றம் என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க? கேள்விகள் வந்து பாப்போம், பொறுத்து மறுபடியும் கோர்ட்டுக்கு வர சொல்லிருக்காங்கல்ல. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சரி, நீங்க என்னிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்க? நீதிமன்றத்துல இன்றைக்கு வழக்கு வந்திருக்கு, நீதிமன்றம் முடிவெடுக்கும். சட்ட ஒழுங்குதான் தமிழ்நாட்டில் சந்திச்சிருக்குது. திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சோதனை. இன்றைக்கு வட மாநிலங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம், கள்ள துப்பாக்கிகள் எல்லாம் இருக்கிற மாதிரி இங்க ராணிப்பேட்டையில ஒரு துப்பாக்கியால் சுட்டது. இது போன்ற இன்னும் போதை மருந்து பழக்கம், கூலிப்படைகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் இந்த திமுக ஆட்சியில, இந்த விடியாத ஆட்சியில போய்கொண்டிருக்கிறது. 26 தேர்தலில் உறுதியாக மக்கள் இதற்கு ஒரு முடிவு பெற்றுவார்கள். அதுதான் சொல்றேன். அதுதான் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. முதலமைச்சர் ஏதோ தமிழ்நாடு மிகவும் அமைதியாக இருக்கிறதாக அவர் ஊடகங்கள்லையும் வெளியிலையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உண்மையில் அதெல்லாம் மக்கள் கொதித்து போயிருக்காங்க. இன்னைக்கு கூட தஞ்சாவூர்ல ஏற்கனவே 23வது வருஷத்துல அவர் போனப்ப அந்த விவசாயிகள் இது மாதிரி அந்த கரும்பாலையில நிலுவைத் தொகையை பெற்றுத்தரணும்னு வைத்த கோரிக்கையை அவர் அப்படியே ஓரமா போட்டதுனால இன்றைக்கு 2 வருஷம் கழிச்சு போறப்ப அவர்கள் அவரிடம் மனு கொடுத்து அதை பற்றி பேச வந்தப்ப அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதல்வர் நிறைவேற்றவில்லை என்று தஞ்சை மாவட்டத்திலேயே, அவர் தஞ்சை மாவட்டக்காரர், எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர், டெல்டாவை சேர்ந்தவர். டெல்டாவில் விவசாயிகள் ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு நிலைமை இருக்கிறது. எதற்காக சொல்றேன்னா, தேர்தல் நேரத்தில் அவரு கரும்பாலைகள்ல நிலுவைத் தொகையெல்லாம் பெற்றுத் தருவோம்னு வாக்குறுதி சொன்னாரு. கரும்புக்கு உரிய விலை, நெல்லுக்கு உரிய விலை கொடுக்கப்படும் சொன்னாரு. இது போல அனைத்து தரப்பு மக்களுக்கும், அது விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், நெசவாளர்கள், மின்துறை ஊழியர்கள் என அனைத்து தரப்பு ஊழியர்களும், ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் நீங்க வாக்குறுதியாக சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்று போராடி சாலைக்கு வராதவர்களே இல்லை என்கிற சூழ்நிலையும், தமிழ்நாடு இதுவரை இப்படி ஒரு மோசமான ஒரு மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஒரு குடும்ப நலனை மாத்திரம் குறியாக கொண்ட ஒரு ஆட்சியாக நடைபெறுகிறது. இதற்கு நல்ல முடிவை 26 தேர்தலில் மக்கள் கொடுப்பார்கள். இன்னும் சொல்ல போனா கூட்டணி கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் CPM தலைவரே, மாநில தலைவர் சண்முகம் தான் அவரு, சண்முகம் அவர்களே தொலைக்காட்சியில பேட்டி பார்க்கிற, இந்த ஆட்சி அடுத்த தேர்தலை தைரியமாக சந்திக்கணும்னா திமுக எல்லா சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணும் சொல்கிற அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கிறது. பாஜக கூட்டணியில சர்ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு. அந்த சர்ப்ரைஸ் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேசுபொருள் இருக்கு. அது என்ன சர்ப்ரைஸ்? நாங்க ஏற்கனவே NDA கூட்டணியில இருக்கோம். வேற சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாங்க 24 பொது தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால்தான் நாட்டிற்கு வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் உகந்தது என்கிற முறையில் நாங்கள் அந்த கூட்டணியில இருக்கின்றோம். தேர்தலில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எங்க இருக்கு. பாஜக ஆட்சி தான் இருக்கும் 2026 அதிமுக ஆட்சி, அவங்க கூட்டணி ஆட்சி இருக்காது அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஒவ்வொருவரும் அவர் கருத்தை சொல்லுவாங்க. அதுக்கு நயனா நாகேந்திரன் தான் நீங்க கேட்கிற, அவர் தான் பதில் சொல்லுவாரு. அதுக்குதான் ஆமா, மாநாடு 22 நடக்குது. ஒரு மாநாடு, ஆன்மீக மாநாடு, அரசியல் மாநாடு திமுக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க.
அது ஆன்மீக மாநாடு தான், அரசியல் சார்ந்தவர்கள் நடத்துறதுனால அது அரசியல் மாநாடாகத்தான் சொல்லுவாங்க. ஆனா தமிழ் கடவுள் முருகனுக்கான ஆன்மீக மாநாடு அது என்னவென்று பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, நடிகர் விஜய் கட்சியோட இது 2026 அதோட தாக்கம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கோம்? அது நீங்க தான் சொல்லணும், தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்வார். நீங்க உங்க கருத்துப்படி கேட்கலாம். என் கருத்து கூட்டணி அமைக்க வேண்டியது இல்ல, அதாவது இன்னொரு கட்சியை பற்றி, அதுவும் நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி யாராவது இது விமர்சித்தால் அவர்களுக்கு பதில் சொல்லலாம். நம்மை பற்றி எதுவும் சொல்லாத ஒரு கட்சியை பார்த்து நாம் ஏன் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.